உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வேறு லெவல்லையும் ஒரு நாள் ரொம்ப மொக்கையாகவும் போகுதுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்னடா நேற்று காட்டில் கெத்தாக சுற்றுற புலி மாதிரி இருந்தோம், இன்னைக்கு வீட்டில் சமைக்கிற புலி மாதிரி இப்படி கரைச்சிட்டாங்களே அப்படின்னு தோணியிருக்கா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆழமாக பார்ப்போம். இந்த சிம்பிளை நாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். குங்ஃபு கராத்தேலலாம் அதிகமாக காட்டுற ஒரு சிம்பிள். பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பரான ஒரு டேட்டூ ஐடியா மாதிரி தெரியுது அப்படின்னு ஆர்ம்ஸில் போட்டு நம்மளை ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இது ஒன்றும் நார்மல் சிம்பிள் கிடையாது. நம்ம மைண்ட் ஏன் அங்கே போகுது? நீங்களும் அதை தானே நினச்சிங்க. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இந்த சிம்பிள் பேர் இன் யாங். இது வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கான்செப்ட். அதாவது உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், வால்யூம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி தான் இன் யாங் லைஃபோட சீக்ரெட் செட்டிங்ஸ். இது நல்லது, இது கெட்டது, இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ் அப்படின்னுலாம் சொல்லாது. ஒரு சர்க்கிளில் ஒரு பாதி கருப்பாகவும் இன்னொரு பாதி வெள்ளையாகவும் இருக்கும். இந்த கருப்பு பகுதியை இன்னும் வெள்ளை பகுதியை யாங்னு சொல்லுவாங்க. இன் அமைதியை, மென்மையை, பெண்மையை, நிலவை, இருளை குறிக்குது. யாங் அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஆக்ஷனை, சக்தியை, ஆண்மையை, சூரியனை, வெளிச்சத்தை குறிக்குது. இப்போது மறுபடியும் அந்த சிம்பிளை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பகுதியில் ஒரு சின்ன வெள்ளை டாட்டையும் வெள்ளை பகுதியில் ஒரு சின்ன கருப்பு டாட்டையும் பார்க்க முடியும். அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொஞ்சம் ஆணுக்கான குணம் இருக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் கொஞ்சம் பெண்களுடைய குணம் இருக்கும். இதில் எது நல்லது? ரெண்டுமே நல்லது, ரெண்டுமே தேவையானது. யாங் மட்டும் இருந்தால் மனுஷன் வெளியே பிரகாசமாக தெரிவான், ஆனால் உள்ள அமைதி இருக்காது. இன் மட்டும் இருந்தால் மனசு அமைதியாக இருக்கும், ஆனால் வெளியில் கலகலப்பு இருக்காது. இன் அண்ட் யாங் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இன் யாங்கை பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய காலத்து சைனீஸ் கதை ஒன்று சொல்கிறேன். சைனாவில் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவன்கிட்ட ஒரு அழகான குதிரை இருந்துச்சு. அவன் எப்பவும் அந்த குதிரையோட விளையாடிக்கிட்டும் அதை விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டும் இருப்பானான். ஒரு நாள் அந்த குதிரை காட்டுக்குள்ளே ஓடி தொலைஞ்சு போயிடுச்சான். அந்த விவசாயியோட பையனால் அதை கண்டுபிடிக்க முடியல. இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அந்த விவசாயி கிட்ட, அச்சச்சோ என்ன ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த விவசாயி கொஞ்சம் கூட அலட்டிக்காம, இருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அடுத்த நாள் அந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன அந்த குதிரை 2 காட்டு குதிரைகளை அது கூட கூட்டிட்டு வந்துச்சான். இதை பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த விவசாயிக்கிட்ட வந்து, ஆஹா என்ன ஒரு அதிர்ஷ்டம், ஒரு குதிரை 3 குதிரை ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னாங்களாம். இதுக்கும் அந்த விவசாயி, இருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். காட்டு குதிரைகள் கட்டுப்பாடே இல்லாமல் ஓடக்கூடியவைங்கிறதுனால அதுங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது விவசாயியோட மகன் கீழே விழுந்து அவன் காலை உடைச்சிக்கிட்டான். மறுபடியும் ஊர் மக்கள் விவசாயிக்கிட்ட வந்து, அச்சச்சோ என்ன ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் விவசாயி அமைதியா, இருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அந்த வருஷம் அவங்க நாட்டில் ஒரு பெரிய போர் வந்ததுனால எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக அந்த நாட்டோட படையில் சேர்ந்து போருக்கு போகணும்னு ராஜா கட்டளையிட்டுட்டாராம். அதனால் ராஜாவோட ஆட்கள் வந்து எல்லா வீட்டு இளைஞர்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. விவசாயியோட மகனுக்கு கால் உடைஞ்சு இருந்ததுனால அவனை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அவனும் போருக்கு போகாமல் தப்பிச்சிட்டான். இப்போவும் ஊர் மக்கள் வந்து விவசாயியை பார்த்து, அடடா என்ன ஒரு அதிர்ஷ்டம், உன்னோட மகன் மட்டும் தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொன்னாங்களாம். இதுக்கு அந்த விவசாயி அமைதியா, இருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு தான் சொன்னாராம். இந்த கதையிலேருந்து வாழ்க்கை ஒருத்தனுக்கு தொடர்ந்து நல்லதையேவும் கொடுக்காது, தொடர்ந்து கெட்டதையேவும் கொடுக்காது. எப்பவும் சமநிலையை, ஒரு பேலன்ஸை தான் கொடுக்கும். பிளாக் ஷேப்குள்ளே இருக்க ஒயிட் டாட் அதை தான் சொல்லுது. எவ்வளவு கஷ்டமான தருணத்தில் கூட ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். சேலரி வர லேட் ஆனாலும் அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் அவுட் ஃபார் டெலிவரி நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அது தர குட்டி ஹாப்பினஸ் மாதிரி. அதே மாதிரி ஒயிட் ஷேப்குள்ளே இருக்க பிளாக் டாட்டும் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸில் வர சின்ன டென்ஷன் மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் உங்கள் கசின்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு பூமர் அங்கிள் வந்து, தம்பி உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சா, எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டு மூட் அவுட் பண்ணுற மாதிரி. அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது இது நமக்கு நிலைக்குமா அப்படின்னு ஒரு பயம் வரும். ரொம்ப வலியோடு இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு ஒரு கம்ஃபர்ட் வரும்.
இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையை யாங்னு சொல்லலாம். ஏன்னா தினமும் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், ஒர்க் ப்ரெஷர், ரெஸ்ட் இல்லை, அமைதி இல்லை, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தவங்க கூட கம்பேரிசன்னு நம்ம கூடயே நமக்கு ஒரு கனெக்ஷன் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் யாங் நமக்கு அளவுக்கு அதிகமாக போய் இன்னும் முழுசாக மறைச்சிடுச்சு. அதாவது அமைதி இல்லை, நம்ம செய்கிற செயலில் நிதானம் இல்லை, ஸ்ட்ரெஸ் பெர்மனண்ட்டாக தங்கிடுச்சு, ஓவர் திங்கிங், சுற்றி நிறைய பேர் இருக்கும்போது கூட ஒரு தனிமை. இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றின்னு ஒன்று வந்தால் கூட அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதில் இன்னொரு செட் ஆஃப் மக்கள் இருக்காங்க. அவங்க ஃபுல் தான், எப்பவும் காமா அமைதியாக ஜென் மோடில் சில்லாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே உருப்படியாக பண்ண மாட்டாங்க. அலாம் 6 மணிக்கே அடிக்கும், ஆனால் அந்த கூல் டூட் 11 மணிக்கு எழுந்து என்ன அவசரம்னு கேட்பாங்க. அவங்க வாழ்க்கையும் போராட்டம் தான். யாங் இல்லாமல் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் இருக்காது. இதுக்கு ஒரே வழி பேலன்ஸ் தான். எல்லாத்துலேயும் ஒரு சமநிலை வேணும். ஒரு ஐடி இன்ஜினியர் தினமும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்ப்பாராம். சனி ஞாயிறில் கூட வீட்டில் லேப்டாப்போடவே சுற்றுவாராம். வெக்கேஷனுக்கு போனால் அங்கேயும் ஆஃபீஸ் ஞாபகம் தான். ரொம்ப பெரிய சக்ஸஸ் வேணும்னு நினச்சாரு, ஆனால் அவருக்கு கிடைச்சது பேர்ன் அவுட் தான். அதாவது ஒரு உச்சக்கட்ட மன உளைச்சல். ஒரு நாள் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி மயங்கி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம பண்ணதெல்லாம் போதும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் அப்படின்னு ஒரு பிரேக் எடுத்துட்டாரு. நிறைய மெடிடேஷன்ஸ் பண்ணாரு, புக்ஸ் படிச்சாரு, அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. இப்போ அவருக்கு பீஸ் கிடைச்சிருச்சு. ஆனால் வாழ்க்கையோட பர்பஸ் போயிடுச்சு. ஏன்னா அவர் வாழ்க்கையில் மட்டும்தான் இருந்துச்சு, யாங் போயிடுச்சு. ரொம்ப யோசிச்சு 1 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அவருக்கு வாழ்க்கை மேலே ஒரு தெளிவு வந்துச்சு. அமைதி மட்டும் இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகிடும். வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது வலியை தான் கொடுக்கும். அதனால 2ஐயும் பேலன்ஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டார். மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பித்தார். இந்த முறை அவர்கிட்ட யாங் கிளாரிட்டி இருந்துச்சு. செய்கிற வேலையை ஓய்வெடுத்து பேலன்ஸ் பண்ணார். சுறுசுறுப்பை அமைதியோட பேலன்ஸ் பண்ணார். வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை அமைச்சுக்கிட்டாரு. அதே நேரத்தில் அப்பப்போ வர தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் ஏற்றுக்கவும் செஞ்சார். சரி, நம்மளோட லைஃப்பில் இந்த யாங்கை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். காலை நேரத்தை யாங் ஆகவும் மாலை நேரத்தை ஆகவும் பயன்படுத்தணும். காலையில் ஆக்டிவாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இரவில் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கறது இல்லை. காலை நேரத்தில் ஸ்ட்ராங்காக ஆக்டிவாக வேலைகளை செய்யணும். வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்களை ஒழுக்கத்தோட செய்யணும். மாலை நேரத்தில் தியானம், அமைதின்னு மூளையை ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கு பதிலாக நெட்ஃப்ளிக்ஸோ ரீல்ஸோ பார்த்தா அது அந்த நேரத்தில் நல்லா இருந்தாலும் மூளைக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா அது மூளையை ரொம்ப அலர்ட்டாகவே வச்சிருக்கும். அதனால மாலையில் நல்ல விஷயங்களை, மனசுக்கு அமைதி தர விஷயங்களை படிங்க. கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணுங்க. 1 மணி நேரம் வேலை செஞ்சா 5 நிமிஷம் ஓய்வு கொடுங்க. மைண்ட் ரீசெட் ஆகும். நம்ம மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால இன்னும் ப்ரொடக்டிவா, அதாவது இன்னும் திறமையா வேலை செய்யலாம். அதிகமா யோசிக்காதீங்க, ஆழமா யோசிங்க. ஏன்னா ஓவர் திங்கிங் இல்லாத யாங் மாதிரி. ஆழமா யோசிக்கும் போது ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதிகமா யோசிக்கும் போது தேவையில்லாத விஷயங்களை மனசு ஓட்டிக்கிட்டே இருக்கும். புது விஷயங்களை அடையிற முனைப்பும் இருக்கணும். அதே நேரத்துல ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்கு நன்றியும் சொல்லணும். கண்டிப்பான முடிவுகளையும் எடுக்க தெரியணும். அதே நேரத்துல மென்மையான அன்பான மனசும் இருக்கணும். இது நமக்கு ஒரு சமநிலையான பேலன்ஸ்டான பர்சனாலிட்டியை தரும். அடுத்த முறை நீங்க இந்த யாங் படத்தை பார்க்கும்போது இது ஏதோ குங்ஃபூ சிம்பிள் போல அப்படின்னு கடந்து போகாம பழங்காலத்து சைனீஸ் மக்கள் எவ்வளோ அர்த்தமுள்ளதை சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சு பார்ப்பீங்க. எல்லா வெளிச்சத்துலையும் ஒரு இருள் இருக்கு, எல்லா இருள்லையும் ஒரு வெளிச்சம் இருக்கு, எல்லா வழியிலையும் ஒரு வளர்ச்சி இருக்கு, எல்லா மகிழ்ச்சியிலையும் ஒரு பொறுப்பு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறாது, ஆனா நீங்க மாறிடுவீங்க. உங்க மனசை சமநிலைப்படுத்துங்க, உங்க செயலை சமநிலைப்படுத்துங்க, உங்க எமோஷன்ஸை சமநிலைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கை உங்களை கீழே விழ விடாம தாங்கி பிடிச்சுக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ ஜோன்ல இருக்கீங்களா, யாங் ஜோன்ல இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க நேசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரிமெம்பர், காலம் மாறலாம், ஞானம் நிலைத்திருக்கும். இதுதான் டைம்லெஸ் விஸ்டம். நன்றி.